நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனோடு செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையில் நாம் உறுதியாக காணப்பட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு சத்துருவனுடைய சகல விதமான தடைகளையும் மேற்கொண்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லுவதற்கு அதற்கு ஏற்ற பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் தந்து வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய அந்த பிரதிஷ்டையை, அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டவரை அவர் ஒரு பராக்கிரமசாலியாக காணப்பட்டார். ஒருவனும் சிம்சோனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் சிம்சோன் அதை முற்றிலுமாக இழந்தபோது தன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டப்படுத்தின அந்த நேரத்திலே ஒரு சாதாரண மனிதனாக மாற்றப்பட்டான். மிகவும் எளிதாகவும் மிகவும் சீக்கிரமாகவும் தன்னுடைய சத்துருக்களால் மேற்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களை நாம் ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய அந்த உடன்படிக்கையை காக்கிறதான அந்த காரியத்திலே நாம் உண்மையாக காணப்பட வேண்டும். கர்த்தரோடு கூட நாம் செய்து கொண்டதான உடன்படிக்கையிலே மிகவும் உண்மையோடு கூட காணப்பட்ட அதை காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்ப நிச்சயமாக நம் முடியும். ஒருவேளை நாம் கர்த்தரோடுக்குள்ள அந்த உடன்படிக்கையை நாம் இழந்து போனோமானால் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தோற்று போய்விடுவோம். நாட்களில் அநேகர் கர்த்தரோடு தாங்கள் செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இராததின் நிமித்தமாக தங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள், இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். ஆகையினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையிலே நாம் உண்மையாக காணப்பட்டோமானால் நிச்சயமாக அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். நாம் எதற்காக நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறோமோ, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்க வேண்டும். நம்மை அழைத்த தேவன் உண்மையில்லவராக இருக்கிறது போல நாமும் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாக காணப்பட்டோமானால் கர்த்தரோடு செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையிலும் நாம் உண்மையாக காணப்பட்டோமானால் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உண்மையாயிருங்கள், அவருக்கு பிரியமாய் வாழுங்கள், அவருடைய சித்தம் செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகல விதமான காரியங்களையும் நன்மையாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் மாறுதலையும் தருவார். அவரோடு கூட ஒன்றித்து வாழும்படியாய் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த நாளின் அதிகாலை வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக என் தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் அப்பா உம்மோடு செய்து கொள்கிற அந்த உடன்படிக்கையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஒரு பலனை தருகிறேன், ஒரு சத்துவத்தை தருகிறேன், சகலவற்றையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை தருகிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவனுடைய சகல விதமான வஞ்சனைக்கும் தகுப்பனே அதை தப்பித்து கொள்ள
நாங்கள் செய்து கொண்டதான உம்மோடு செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கையில் நாங்கள் காத்து கொள்ளுகிறதான பொழுது இது பலத்தை தருகிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு தம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்ட உடன்படிக்கையில் உண்மையாக இருந்து உடைய வருகை பெரிந்து நிலைநிற்க பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற கிருபைகளும் பலத்தையும் கருத்தை கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.